வணக்கம், நான் தான் சுஜி. இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற வீடியோ சிம்பிளாக ஒரு மேக்கப் உண்டு. இப்போ ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தால் ஒரு கொஞ்சம் நேரம் விடியறது பின்னர் மட்டும் அந்த மேக்கப் நிற்கக்கூடிய மாதிரியும் அவசரமாக அவளுக்கிட்ட ஓடணுமெண்டா இப்போ முழுகினத்திலேயே டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைட்டிங் பண்ணி எப்படி போகலாம் என்றதையும் காட்ட போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அதான் க்ரீமாக போட போகிறேன். நீங்கள் என்ன க்ரீம் பாவிச்சாமல் ஓகே, நான் ஹூடா பியூட்டி ப்ரீமர் பாவிக்க போகிறேன். அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமர் பெரும்பாலும் போடுங்கோ. பெரும்பாலும் என்ன போடுங்கோ, என்னோட மேக்கப் கொண்டு நாங்கள் சிம்பிளாக போட்டுட்டு போய்க்க எங்கள் முகத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். கன்சீலர் நார்மலாக சிம்பிள் மேக்கப்புக்கு கன்சீலர் தேவையை வேண்டாம். என்ன பொறுத்தமட்டில் கொஞ்சம் போட்டால் நல்ல ஏனெண்டா இப்போ வெள்ளையாக்கலண்டா பவுடர் போட்டு கொண்டு போகலாம் தானே என்றாலும் வெள்ளையாக்களுக்கும் இப்போ இந்த கண்ணுக்குள்ள இந்த கருவளையம் மாதிரி வெள்ளையாக்கள் கருப்பாக்கள் எல்லாருக்குமே நார்மலாக இருக்குது. அப்போ இந்த கன்சீலர் போட்டோம்னா கொஞ்சம் ஃபிட் பண்ணி நிற்க பவுடர் பிறகு ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர் போடிக்க அது கொஞ்சம் கூட டைம். இப்போ வேலையண்டா அப்படி இருந்து பின்னர் மட்டும் நாங்கள் 2 வேலை செய்வோம். அப்போ இங்கே உடம்பு கலைச்சாலும் அந்த மேக்கப் கொஞ்சம் கலையாத மாதிரி இருக்கும். அதால் இந்த மாதிரி முறைப்படி போட்டோம்னா தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போவும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸால் போடுங்க. நான் முதல்ல இந்த கண்ணாடி கொஞ்சம் பிளாக் இதுகள் கூட இருக்கிறபடியாக ஆரஞ்சை போட்டுட்டு சிம்பிளாக லைட் என்றபடியாக இந்த மாதிரி வடிவம் அப்படி பிளெண்ட் பண்ணிங்கன்னா அப்படி உடம்புக்குள்ளேயே போயிடும். எப்பவும் நீங்கள் ஆரஞ்சு கலர் இப்போ வெள்ளையாக்களாக இருந்தாலும் இந்த கருப்புக்கு இடம் இருந்தால் அந்த இடத்த நீங்கள் ஆரஞ்சு போட்டிங்கன்னா திருப்பி உங்களோட ஸ்கின் கலரு இதில் ஒரு 6 கலர் இருக்குது. உங்களோட ஸ்கின் கலரை தொட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போடுவீங்களா இருந்தால் தான் அந்த ஆரஞ்சு மறையும். இப்போ கருப்பாக்கள் கேட்டால் அந்த ஆரஞ்சு பெருசாக அந்த வெளியில் மாதிரி தெரியாது. ஆனால் இப்போ வெள்ளையாக்களாக இருந்தால் ஆரஞ்சை அப்படியே வெளியில் காட்டும். அப்போ நீங்கள் அந்த கருப்பை மறைக்கிறதுக்கு ஆரஞ்சு போட்டு பிறகு ஆரஞ்சை மறைக்கிறதுக்கு உங்களோட ஸ்கின் கலரை நீங்கள் போடுவீங்களா இருந்தால் தான் அது ஃபுல்லாகவே மறைஞ்ச மாதிரி வரும். சரியான லைட்டாக போடணும். ஏண்டா நீங்கள் வேலை இடத்துக்கு போய்க்க உங்களை புரிம்பாக காட்டக்கூடாது. இப்போ நீங்கள் கூடவா போடுவீங்களா இருந்தால் அது அப்படியே தெரியும். முகத்தோடே அந்த சேர்ற மாதிரி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி உள்ளுக்கே இல்லை இதுன்ட்டு கிண்ட ஃபவுண்டேஷன் தான் பாவிக்க போகிறேன். நம்பர் 7.0 கொஞ்சமாக தான் போட போகிறேன். இப்போ ஆக கணக்கு இந்த அளவு பவுடர் இந்த கலருக்கே தான் எடுத்திருக்கிறேன். சும்மா லைட்டாக இப்போ எங்கள்கிட்ட கலருக்கே நாங்கள் இந்த மாதிரி போடைக்க ஒரு நேச்சுரலான லுக் கொண்டு வரும். அதையே நீங்களும் உங்களோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரியே பவுடரை செலக்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இப்போ நீங்கள் கூட இந்த உங்களோட கலர் தானக்கா இந்த நீங்கள் பாவிச்ச நம்பர் என்னண்டு அப்படி மட்டும் கேட்காதீங்க. ஏனெண்டா இப்போ வீடியோவில் இந்த கலர் எப்படி இப்போ நேச்சுரலாக அப்படி இருக்கும், வீடியோவுக்கு எப்படி இருக்குமெண்டு தெரியாது. அதால் இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ண உங்களால் முடியுமெண்டா செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையண்டா நீங்கள் உங்களோட நேச்சுரல் முகத்தை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எனக்கு மெசேஞ்சரில் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன நம்பர் ஃபவுண்டேஷன் கன்சீலர் பவுடர் எது போடலாம்ன்றதை நான் உங்களுக்கு ஃபோட்டோஸாக அனுப்புவேன். அடுத்ததாக ஐஃப்ரோ நேச்சுரலாக இருக்கணுமெண்டா இந்த இதுக்குள்ளே கணக்கு இந்த மாதிரி போடாமல் இந்த இதையே இப்படி செய்து விட்டீங்கன்னா அந்த இல்லாத இடத்த ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான இடத்துக்கு இந்த இடத்த இந்த மாதிரி கோடாக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த ப்ரெஸ் இதாலேயே தட்டி விட்டோம்னா நேச்சுரலான தன்மை. பெஞ்செல்லாம் நான் கணக்க போடல. இந்த ப்ரெஸ்ஸில் உள்ளதே நாங்கள் இந்த மாதிரி தட்டிக்க அது ஓகேயாக இருக்கும். அவ்வளோமே காணும். இந்த நேச்சுரலாக இருக்கணுமெண்டா கூட பேர் அந்த நேச்சுரலாக தான் விரும்புவேன். அந்த பூசின வாய் கருப்பாக இருந்தால் அப்படி அடித்த மாதிரி இருக்கும். இப்போ தூர எண்ணெய் இதுன்றதுக்கு ஓகே. இப்போ வேலை எண்ணெய்க்க இப்போ எங்களோட பக்கத்தில் நிற்கிறவைக்கெல்லாம் அப்படி விளங்கும். நாங்கள் நிறைய மேக்கப் கொண்டா போட்டு கொண்டு போனோம். அப்போ லைட்டாண்டா ஓகேயாக இருக்கும். அதாவது கண்ணுக்கு ஒரு லைட் மேக்கப் கொடுத்தோம்னா தான் வடிவாக இருக்கும். அதால் ஹூடா பியூட்டி பேலத்துலேருந்து சிம்பிளாக
லைட்டான பிங்க் இப்போ இல்லையாண்டா ப்ரௌனை போட்டாலும் ஓகே. ஆனால் இந்த கண்ணடி இங்கே எப்படியும் ஒரு இந்த கருப்பு தன்மை வந்து இதில் இருக்கும். அப்போ அதுக்கு நாங்கள் இந்த லைட்டாக இதை இப்படி போட்டுட்டு போவோமா இருந்தால் அது விளங்காது மற்றவைக்கு. ஓகே, நைஸாக இருக்கும். இப்போ ப்ரௌன் கலர் போட்டிங்கன்னா அந்த கருப்பு இதை மறைக்கிறதுக்காக தான் இது போட்டிருக்கு. இப்போ இதுக்கு ஒரு மினுங்கல் ஒன்றுமே தேவையில்லை. இப்போ ஒரு கொண்டாடத்துக்கு போகிறதா இருந்தால் நாங்கள் ஒரு மினுங்கலை இதுக்கு மேலே போடலாம். ஆனால் இப்போ நார்மலாக வேலைக்கு போய்க்க அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ சிம்பிளாக ஒரு லைனர் கொடுக்க போகிறேன். லைனர் செஃபோராட இது கொஞ்சம் கீறுறதுக்கும் சுகமாக இருக்கும். அந்த லைனை தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். விரும்பினாக்கள் லைனை போடலாம், விருப்பம் இல்லாதாக்கள் போடாவிட்டாலும் ஓகே. ஆனால் லைனர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பவும் லைனர் கீரைக்கு உங்களுக்கு வடிவாக ஃபுல்லாக கீறுவீங்களா முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமெண்டா இந்த அரைவாசிலேருந்து கீறினீங்கன்னா ஓகே. இந்த மாதிரி பிடிச்சி கொண்டு கீறினோம்னா சுகமாக இருக்கும். மேல்கண்ணுக்கு மட்டும் கீறிவிட்டோம்னா ஓகேயாக இருக்கும். இதெல்லாம் ஓகேயாக இருக்கும் கண்ணுக்கு. இப்போ கீழ் கண்ணுக்கு போடாமையே போகலாம். இந்த வேலைக்கு கண்ணு நேரம் நாங்கள் நிற்கக்குள்ள கீழே அந்த கசீர மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரி போனாலும் ஓகேயாக இருக்கும். அப்படி இல்லையாண்டா அந்த கொஞ்சம் அந்த க்யூட்டாக இருக்கணும் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கொஞ்சம் இந்த கீழ் கண்ணுக்கு ஒரு சொட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டாக அந்த கொஞ்சம் குண்டு சொக்குக்காரருக்கு அந்த இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு நைஸாக வடிவாக இருக்கும். அது போட்டோன்னா தான் ஒரு முகத்துக்கு ஒரு வடிவு வரும். ஒரு சிம்பிள் வேலை டக்குண்டு இப்போ உங்களுக்கு டெய்லி போட்டு பழகிச்சாண்டா அதை குயிக்காகவே போட்டுடலாம். ஓகே, அடுத்ததாக லிப்டிக் தாங்க. இந்த லிப்டிக் தான் போட போகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்களென்றாலும் ப்ரெஸ்ஸை வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட் டார்க் ஆக்குறதுக்கு சுகமாக இருக்கும். எப்பவும் லிப்டிக் அடிக்க முதல்ல லைட்டில் இருந்து அப்படியே டார்க்காக கொண்டு வந்தீங்கன்னா தானே ஓகேயாக இருக்கும். இப்போ கூட போட்டுட்டு அழித்து கொண்டுண்டா அது அந்த சொண்டு நல்லா இல்லாமல் போயிடும் வடிவில்லாமல். ஓகே, இப்போ தலை. இப்போ இந்த தலை முழுகின தலை தான். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நெளிஞ்சிருக்கு. அப்போ நாங்கள் இதை டெய்லி ஸ்ட்ரைட் பண்ணுற இதால் பாவிக்காமல் ஹீட்டர் பிடிக்காம தான் நான் காய வச்சேன் நான். அப்போ இந்த மாதிரி ஒரு இதால் இதில் சூடும் வரும். இப்படி இந்த உருளை மாட்டுது, ஆனால் சூடும் வரும் இந்த மாதிரி. நல்லா கூட ஹீட்டு இதில் ஃபாஸ்ட்டாக அப்படியே ஒரு அளவான சூடு வரும். நீங்கள் உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி இப்போ முடின்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஹீட்டை விட வேணும். இப்போ கொஞ்சம் மெல்லிய முடி மொத்த முடியாண்டு இருக்குது. சில பேருக்கு நல்லா கம்பி முடி மொத்த முடியாக இருக்கும். அப்படியான நீங்கள் நல்லா ஹீட் விட்டாலும் முடிக்கு ப்ராப்ளம் வராது. ஆனால் அதே மெல்லிய முடிக்காரராக இருந்தால் கொஞ்சம் லைட்டான சூட்டில் செய்வீங்களா இருந்தால் தான் உங்களோட ஸ்கின் ஏன்னா உங்களோட முடி பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, இதை வளைச்சா இப்படி வளைப்பிங்களா இருந்தால் இந்த சாதவான இப்படி ஒரு வளைவும் வரும் கீழே முடியல. ஓகே, குயிக்காகவும் டக்குண்டு ஒரு சிம்பிளாக இப்போ ஒரு வேலைக்கு போகக்கூடிய குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி. ஓகே, ரெடி ஆகியாச்சு. கொஞ்சம் நேரத்தில் என்ன வடிவா சிம்பிளாக குயிக்காகவும் செய்யலாம். இது
இப்போ நான் சொல்லி செய்யலாம் கொஞ்சம் கூட டைம் எடுத்திருக்கும். ஆனால் நீங்களாக நல்ல குயிக்காக செய்ய கொஞ்சம் பழகினீங்கன்னா குயிக்காகவே செய்துடலாம். எதையும் கஷ்டமாக நினைக்காதீங்க, சிம்பிளாக இப்படி எழும்பி டக்குண்டு செய்து கொண்டே போகக்கூடியதான். மற்றது என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணினா தான் நிறைய பேர் பார்ப்பினோம். நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுறீங்க, நன்றி. மற்றது இன்னொன்று, என்னை பொறுத்த மட்டும் இல்லை இத்தனை பேர் பார்த்துருக்கணுமன்றதுலேயும் எனக்கு பெருமை இல்லை. என் வீடியோ ஆரோ ஒரு ஆளுக்கு பிரியோசனமாக இருந்திருக்குன்றது தான் எனக்கு வேணும். அப்போ நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களோட சொந்தத்திலேயோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயோ ஆரோ ஒரு ஆளுக்கு பிரியோசனமாக இருக்குமென்ற நம்பிக்கையில் தான் நான் உங்களை ஷேர் பண்ண சொல்லி கேட்குறேன். ஓகே, தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் வீடியோ எப்படி இருந்ததுண்டு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இது செய்ததில் அவைக்கு பிரியோசனமாக இருந்திருக்கு என்ற மாதிரி ஒரு சந்தோஷம் உண்டு, வேறு ஒரு விதமான சந்தோஷம். அதுக்காக தான் கேட்குறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய், நன்றி, வணக்கம், பாய். ஓகே, பாய்.